டேஸ்ட்டே இல்ல மகாக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொன்னோனே, மகா வந்து நான் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு அதையே யோசிச்சுட்டு இருக்காங்க. சூர்யா வந்தோனே வந்து, நீங்க என்ன பத்தி இப்படிலாம் பேசுறீங்களே! இதெல்லாம் நியாயமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அங்க இருக்க பொருளெல்லாம் எடுத்து சூர்யா பார்க்குறாரு. பார்த்தா எல்லாத்துலயும் மகா எழுதி வச்சிருக்காங்க. இந்த மாரி நீங்க பண்றது சரியில்ல. நீங்க வந்து ஸ்வேதா கூட பழகுறது எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாரிலாம் எழுதி வச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்த்து சூர்யா வந்து, "நீ வந்து இவ்ளோ பொசசிவா இருக்கியா? நீ என்ன பண்ணாலும் சரி, நான் வந்து உன்கிட்ட வந்து எதுவுமே பேச போறதில்ல. நான் சொன்னது சொன்னது தான்." அப்படின்ற மாரி சொல்றாரு. அத கேட்டு செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. "இங்க பாருங்க என் மேல உங்களுக்கு அன்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நிரூபிப்பேன் கண்டிப்பா. பார்க்கலாம் அப்படின்றாரு. நான் மாத்தி காட்டுறேன் என்ன. என்ன பார்த்துட்டு நீங்களே வந்து ரொம்ப சந்தோஷப்படுவீங்க பாருங்க. அப்ப இருக்கு உங்களுக்கு அப்படி சொல்லிட்டு போறாங்க. பார்க்கலாம் பார்க்கலாம். நீ எப்படி இருக்க போறன்னு சொல்லிட்டு. நீ எல்லாம் எப்பவுமே இப்படிதான் இருக்க போற அப்படி சொல்லிட்டு போறாரு. அத கேட்டு செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க மகா. அடுத்து வந்து மகா என்ன பண்றாங்க, செமையா டென்ஷன் ஆகுறது பார்த்தா ஐஸ்வர்யா வந்து நீ கவலைப்படாத மகா எல்லாம் சரியாயிடுன்றாங்க. அடுத்து ஐஸ்வர்யா வந்து மகாக்கு சூப்பரா ட்ரெஸ் பண்ணி அவ்ளோ அழகா வந்து ஸ்டைலிஷா மாத்தி வந்து வீட்டுக்கு கீழ வந்து கூட்டிட்டு வராங்க. எல்லாரும் பார்த்து அப்படியே வந்து அசந்து போறாங்க. மகாவா இது இவ்ளோ ஸ்டைலா இருக்கேன்னு சொல்லிட்டு, இவ்ளோ ஸ்டைலாவா இருப்பாங்க? இப்படியெல்லாம் நான் பார்த்ததில்லப்பா அப்படின்ற மாரி வந்து ஓவரா வந்து பேசுறாங்க. எப்பவும் போல சித்ரா அத பார்த்துட்டு வந்து செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. ரொம்ப ராஜலக்ஷ்மி மகா வந்து இப்படிதான் இருக்கணும். நான் இப்படிதான் இருக்கணும்னு நெனச்சேன். அவ இப்ப கரெக்ட்டான டிசிஷன் தான் எடுத்திருக்கா. அவளோட வேலைக்கு இதெல்லாம் கரெக்ட்டா இருக்கும். அப்பதான் 4 பேர் அவள மதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்றாங்க. அடுத்து வந்து சரி நான் இன்னைக்கு வந்து கொத்து சாவி குடுக்குறதா சொல்லியிருந்தேன். எல்லாருமே அத எதிர்பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் குடுக்குற டைம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே, எல்லாருமே அப்படியே அனாமிகா கிட்ட தான் குடுக்க போறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நேரா வராங்க அனாமிகா கிட்ட. "அனாமிகா அப்பா நல்ல காலம். நம்ம கூடிய சீக்கிரம் வந்து இந்த வீட்டோட பொறுப்ப எடுத்துக்கிட்டா தான், நான் இங்க இருந்து எல்லாமே நம்ம வந்து கைக்குள்ள கொண்டு வர முடியும். நல்ல காலம் இனி நடக்க போகுது" அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்காங்க. உடனே மகா கிட்ட குடுக்குறாங்க. மகா கிட்ட எதுக்கு குடுக்குறீங்க? அவ தான் வந்து வேலைக்கு போறால்ல. அவகிட்ட குடுத்தா எப்படி? அப்படின்னோனே, மகா எல்லாத்தையும் சமாளிப்பா. அவளுக்கு அவ்வளோ திறமை இருக்கு. அது மட்டும் கிடையாது. இந்த வீட்டோட மூத்த மருமகளுக்கு தான் இந்த சாவி சேர வேண்டியது. அத்தை தான் இந்த குடும்பத்தோட மூத்த மருமகளா இருந்தாங்க. அதனால அத்தைகிட்ட தான் சாவி இருந்தது. அதுக்கப்புறம் அத்தை வந்து என்கிட்ட குடுத்தாங்க. நான் தான் மூத்த மருமகன்னு சொல்லிட்டு, இப்போ நான் மகா கிட்ட குடுக்குறேன். மகா தானே இந்த வீட்டோட மூத்த மருமக அப்படி சொல்லிட்டு குடுக்குறாங்க. அதெல்லாம் பார்த்து எல்லாரும் டென்ஷன் ஆயிடுறாங்க. இதெல்லாம் ஒத்துக்க முடியாது. யார் ஒத்துக்கினாலும், ஒத்துக்க முடியலனாலும் இதுதான் நிஜம். இந்த குடும்பத்தோட பாரம்பரியத்த கரெக்ட்டா கட்டி காப்பாத்துறா என் மருமக. அதனால என் மருமக சொல்றது தான் இங்க கேட்கணும் எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாருக்கும் செம கடுப்பா இருக்கு. அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க எல்லாரும். அடுத்து வந்து மகா வந்து தேங்க்ஸ் அத்தைன்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்குறாங்க. "இங்க பாரு மகா, நீ என்ன வேணாலும் வந்து இந்த குடும்பத்துக்கு பண்ணு. எப்படி வேணாலும் வந்து இந்த குடும்பத்த வழிநடத்து. உன்னோட பொறுப்பும்மா இனிமேட்டு. இதுக்கப்புறம் எல்லாருக்கும் வந்து என்னென்ன தேவை இருக்கு, என்ன லிஸ்ட்டு அதெல்லாம் எல்லாரும் என்கிட்ட குடுத்துருக்காங்க. அதெல்லாம் நான் உன்கிட்ட குடுக்குறேன். அதெல்லாம் நீ வந்து பார்த்துக்கோமா" அப்படின்னு சொன்னோனே, "சரிங்க அத்தை" அப்படின்றாங்க. இதெல்லாம் பார்க்க வயிறா எரியுது. காயத்ரிக்கும், அனாமிகாவுக்கும் பார்த்து டென்ஷன் ஆயிடுறாங்க. சித்ராவால தாங்கிக்கவே முடியல. பார்த்து அப்படியே வந்து டென்ஷன் ஆயிடுறாங்க. இங்க வந்து என்ன பண்றாங்க, நம்ம மகா வந்து சூப்பரா வந்து வந்து இறங்குறத பார்த்துட்டு கார்ல அப்படியே அசந்து போறாரு சூர்யா. "என்ன இது மகாவா இது? இப்படி இருக்காளே! இவ்ளோ ஸ்டைலா இருக்காளே!" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஆஃபீஸ்ல மகா வந்து அப்படி பாராட்டுறாங்க. "மேடம் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க மேடம். கியூட்டா இருக்கீங்க. செமையா இருக்கீங்க" அப்படி சொல்லிட்டு பாராட்டிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டு மகா வந்து அப்படியே அசால்ட்டா உள்ள வராங்க. மகா பார்த்துட்டு அப்படியே டென்ஷனா இருக்காரு சூர்யா. "என்ன இவ சினிமா ஸ்டார் மாதிரி ஆயிட்டா ஒரே நாள்ல. நான் ஸ்டைல் கம்மின்னு சொன்னேன். ஆனா இப்படியா?" அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. அடுத்து வந்து சூர்யாவுக்கு வந்து ஃபோன் வருது. ஸ்வேதா வந்து ஃபோன்ல வந்து பேசுறாங்க. அத பார்த்து சூர்யா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இப்போ மகாவ நல்லா வெறுப்பேத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு, "என்ன ஸ்வேதா பார்க்கணும் போல இருக்கா? அதோ உடனே வந்துடுறேம்மா. நீ வச்சுட்டு ஃபோன" அப்படின்னு சொல்லிட்டு வேணுமே வந்து மகா மேல வெறுப்பேத்திட்டு அப்படியே வந்து வெறுப்பேத்திட்டு போறாரு. அத பார்க்குற மகா செமையா டென்ஷன் ஆகி, "இப்ப ஏன் ஸ்வேதா பார்க்க போறாரு இவரு?" அப்படின்னு சொல்லிட்டு பின்தொடர்றாங்க. ஸ்வேதா ஓடி வந்து அப்படியே வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. அப்படியே தூக்கி சுத்துறாரு. "என்ன சூர்யா இப்படிலாம் பண்ற?" அப்படின்னோனே, "வேற என்ன பண்றது? உனக்கு தான் டைவர்ஸ் கிடைச்சிச்சுல்ல. இதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. யாருக்கிட்டயும் இல்லாம சந்தோஷமா நம்ம இப்ப வாழ போறோம்." அப்படின்னோனே, "என்ன சொல்றான் இவன்?" அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க ஸ்வேதா. திரும்பி பாரு மகா நிக்கிறா அப்படின்னோனே அப்படியே பார்க்குறாங்க. ஆமா, அதனால தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் சூர்யா இப்படிலாம் பண்ற? அப்படின்னோனே, "அமைதியா இரு. சரி பார்ட்டிலாம் இல்லையா? இந்த மாரி உனக்கு டைவர்ஸ் கிடைச்சிச்சுல்ல." அப்படின்னோனே, பார்ட்டி தானே பண்ணிட்டா போச்சு. நம்ம 2 பேரும் சூப்பரா இன்னைக்கு பார்ட்டி பண்றோம். ஓகேவா?" அப்படின்றாங்க. இதெல்லாம் பார்க்குற மகாக்கு தாங்கிக்கவே முடியல. பயங்கரமா அழுகையா வருது. அங்கேருந்து மகா அழுதுட்டே வந்து மனசு கஷ்டப்பட்டு வந்து ஆஃபீஸ்க்கு வராங்க. இங்க வந்தோனே சூர்யா ஏன் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தவிச்சு போறாங்க. அவர் எங்க வருவாரு? அவர் தான் பார்ட்டி பண்ண போயிருக்காருன்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட சொல்றாங்க. விஜய் வந்து "அப்படியா அண்ணி?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமா அப்படின்னு. சூர்யா வந்து ஆஃபீஸ்க்கு வரவே வரல. அதனால செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. அவங்க அப்பா என்ன பண்ணுவாரு, இங்க வந்து எல்லார் கிளையண்ட்டும் வந்திருக்காங்க. அதனால வந்து இத பத்தி வந்து சூர்யாவுக்கு தானே தெரியும்னோனே, மகா மேடமுக்கு தெரியும்னு எல்லாம் சொல்றாங்க. அப்ப மகா இந்த வந்து கிளையண்ட் கிட்ட பேசி நீயே வந்து ப்ராஜெக்ட்ட முடிச்சிடுமா அப்படின்றாரு. சரின்னு சொல்லிட்டு மகாவும் வந்து அவ்வளோ அழகா எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த ப்ராஜெக்ட்ட வாங்கிடுறாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. சூர்யா லாஸ்ட் டைம்ல வராரு. சூர்யாவோட அப்பா சூர்யாவ திட்டுறாரு. "என்னடா உனக்கு அறிவே இல்லையா? இவ்ளோ லேட்டா வர. மகா பாரு எவ்வளோ திறமையா வந்து இந்த ப்ராஜெக்ட்ட முடிச்சுட்டா" அப்படின்னோனே, சூர்யா அதிர்ச்சி அடைகிறாரு. மகாவ இவ்ளோ நல்லா முடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு இதோட முடியுது.